சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்று ஸ்ரீ ராமநவமி. இன்று பிற்பகல் 12:52 மணி வரையிலும் நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 5:48 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 5:48 மணி வரையிலும் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் அனுகூலமாக அமைகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்த சனி பகவான் இன்று சில சுப செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் சுப செலவுகளும் இவர்களுக்கு உண்டு. ஸ்ரீ ராம நவமியாக இருப்பதனால் இன்று ராமர் ஆலய வழிபாடு இவர்களுக்கு உகந்தது. வீடு வாங்குவது, விற்பது மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இன்று நீங்கள் நிதானித்து முடிவெடுத்தால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்களை பெறலாம். மற்றவர்களினுடைய அறிவுரையின் பேரில் இந்த நாளை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் 3ஆம் இடத்தில் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனினால் நற்பலன்கள் காத்திருக்கிறது. விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து குடும்பத்துடன் இணைவார்கள். மேலும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும். மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இது நாள் வரைக்கும் பேசாமல் இருந்த குடும்பத்தார் இன்று மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு ஆறுதலை தரும். ஸ்ரீ ராமபிரான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடன் மற்றும் ஆஞ்சநேயரை இன்று வணங்கினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது. மிதுன ராசி நேயர்கள், இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திர பகவானும் குரு பகவானும் அனுகூலமாக அமைகிறார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் தீரும். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தன வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று குபேரனை மகாலட்சுமியுடன் சேர்ந்து வணங்கினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கலாம். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு மற்றும் 9ஆம் இடத்தில் சனி பகவான் சூரியனுடன் சஞ்சாரம் செய்வது கடகராசி அன்பர்களுக்கு இன்று சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகலாம். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களினுடைய ஆசானை சென்று சந்திப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். 12ஆம் இடத்தில் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட கடகராசி அன்பர்களுக்கு அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்று ஒரு நல்ல தீர்வை பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இன்று கடகராசி அன்பர்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார். இன்றைய நாளில் புதிய தொழில் தொடக்கங்கள், வியாபாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து இருப்பது சற்று குடும்பத்தில் குழப்பங்களை கொடுக்கலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். இன்று மருத்துவ செலவுகள் வந்து போகும். சிம்மராசி அன்பர்கள், இன்று வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ராம நவமியில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி ஸ்ரீ ராமஜெயம் எழுதினால் இவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி ஸ்ரீ ராம ஜபத்தை ஜபித்தால் அஷ்டம சனியினால் மற்றும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனினால் தடைப்பட்ட திருமணங்கள் நடந்தேறுவதும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் மற்றும் குடும்ப சண்டைகளும் தீரும். கன்னிராசி அன்பர்கள், இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்.
ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு, கன்னிராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று தன லாபங்கள் பெருகும். உடன் பிறந்தோர் மற்றும் குடும்பத்தில் பெரியவர்களால் இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் இன்று தீரும். மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் கூட அலுவலக விஷயத்தில் இன்று உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும். மாலை நேரம் உங்களுக்கு சாதகமானது. இன்று ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு காலை பொழுதாக அமையும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல செய்தியை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சற்று உங்களுக்கு மனக்குழப்பத்தை வேலை விஷயத்தில் கொடுத்தாலும், பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையை கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே வாங்கிய கடன் பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு தொழில் முயற்சிக்கான முயற்சி வெற்றி அடையும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். குடும்ப பாரம் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களும் இன்று விலகும். புதிய நண்பர்கள் மூலமாக வர இருந்த பண பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் சாதகமானது. இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று ஸ்ரீராமர் பிரான் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது உங்களுக்கு சிறப்பு. இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான சிந்தனைகளும் உயர்வான ஒரு மனநிலையும் உண்டு. ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதும் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதும் இன்று உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றவும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவுகள் குறையும். நோய் நொடி இல்லாத ஒரு நாளாகவும் அமையும். இன்று பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பணவரவு மனதிற்கு ஒரு திருப்தியை தருவதாகவே அமைகிறது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மனசஞ்சலங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று செலவுகளை அதிகரிக்கலாம். இன்று புதன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு பண விரயங்களை கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ கவனத்தில் கொண்டு வந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்களும் மாலை நேரத்தில் தீரும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வியாபார தொடக்கங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு தீர்வையும் பதிலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சற்று இன்றைய நாளில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தொய்வு இருந்து பின்னர் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு நன்மையை தரும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்கார பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாக இருக்கலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.